எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெனிஸ் பேசுகிறேன். இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு ஒரு புது வீடு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சித்தாலப்பாக்கத்தில், மேடவாக்கம் பக்கத்தில் சித்தாலப்பாக்கன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீடை நீங்கள் பார்க்கறதுக்கு வரதா இருந்தாலோ என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்ப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பில் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவலாக போர் 250 அடி போட்டிருக்க போர் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு செப்டி டேங்க் கிடையாது. இதில் டேரெக்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரைனேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற வேலை கிடையாது. அதே மாதிரி இபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் உள்ள வீடு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பிஹெச்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பிஹெச்கே கொடுத்துருப்பாங்க. இது படிக்கட்டு அவுட்டரில் வரும், உங்களுக்கு இன்னரில் வராது. டியூப்ளஸ் ஹவுஸ் கிடையாது. என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹாலோட ஆப்போசிட் சைடில் ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடை பொறுத்த மட்டும் கீழே ஒரு 1 பிஹெச்கே இருக்கிறதுனால கீழே ஒரு தனி போர்ஷன், மேலே ஒரு 1 பிஹெச்கே தனி போர்ஷன், 2 போர்ஷனாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வாடகை விடனாலும் விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாடகை விடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த வீடு எடுத்துக்கலாம். இந்த வீடை பொறுத்த மட்டும் ஒரு 1 பிஹெச்கே வீடு 9000 ரூபாய் வாடகை போகும், 9000. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 9000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 ரெண்டல் விடலாம் அந்த வீடு. அதேமாரி நீங்கள் ஒரு வீடு எடுத்துகிட்டு ஒரு வீடு 9000 விட்டுனாலும் விட்டுக்கலாம். இல்லை 2 வீடையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே வீட்டில் தான் 2 வீடாக இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றாவே யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா 2 கிச்சன் அப்ரூவ்டு வாங்கியிருப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் லேண்டுக்கு தனி பட்டா, இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு அப்ரூவ்டு இருக்குது. பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தூரத்துலையும், தாம்பரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துலையும், சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. சிறுசேரி ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நியர்பைலே பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தையும், வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் 9 கிலோமீட்டர் தூரத்தையும் இருக்குது. அதேமாரி நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜு, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே நியர்பை உங்களுக்கு இருக்கும். இந்த வீடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனி வீடு. அதாவது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி யூடிஎஸ் கிடையாது. இடம் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். இடத்துக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் பேரில் பட்டா மாறும். அப்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கிடையாது. இது இண்டிவிஜுவல் ஹவுஸு. உங்கள் வீட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, ட்ரைனேஜ் பில்லு இது மட்டும் தான் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே செங்கல் கட்டடம் தான். ரெட் பிரிக்கில் தான் கட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக பில்லோட ஸ்டாங்கில் தான் இருக்குது இந்த வீடு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேலோ பிளாக்கோ மற்றபடி பிளாக் வச்சோ நம்ம கட்டலை. இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. கீழே எப்படி பார்த்தீங்களோ 1 பிஹெச்கே கீழே ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன், ஒரு பாத்ரூம் இருந்ததோ அதே மாதிரி மேலேயும் ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூமு, ஃப்ரண்டில் ஒரு பால்கனி வரும். இந்த வீட்டுக்கு பட்டா அப்ரூவ்டு எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீட்டுக்கு லோன் பார்த்தீங்கன்னா 80% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஆப்போசிட் சைடில் ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வீடுகளுக்கு மத்தியில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கார் விட்டுக்கலாம். பார்க்கிங்கை பொறுத்தவரை காமன் கார் பார்க்கிங் தான், இண்டிவிஜுவலாக கிடையாது. இந்த வீடை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். அதோட லேண்ட் ஏரியா, பில்டிங் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த வீடை பார்க்கறதுக்கு நீங்கள் நேராக வரதா இருந்தாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடை காட்டுறேன். இதே மாதிரி சில வீடுகள் இதே பட்ஜெட்டில் இதே ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்குது. ஒரு 6-7 வீடு இருக்கும். அதையும் நான் காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா எந்த வீடு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டை பொறுத்த மட்டும் எல்லா லீகல் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு லோனை பொறுத்தவரை 10 டேஸில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடை பற்றிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசிலையும் கொடுத்துருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடை பொறுத்த மட்டும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் ஒன் டைம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடோடு சேர்த்து ஒரு 4-5 வீடு நான் சேர்த்து காட்டுறேன். அந்த வீடையும் பாருங்கள். அந்த வீட்லேயும் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நேரில் வாங்க. அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி, சித்தாலப்பாக்கம், மேடவாக்கத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது. சென்னை 126ல் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 431 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு. லேண்டும் அப்ரூவ்டு, அதாவது லேஅவுட் ஃபுல்லாகவே அப்ரூவ்ட் லேஅவுட். இது 1997 போட்ட லேஅவுட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து நியூ பில்டிங் தான். பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலே வரும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 BHK இருக்கும். ஆப்போசிட்டில் ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 75 lakhs. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மி பட்ஜெட்டோட வீடு இருக்குது. 57 lakhs ஸ்டார்ட் ஆகும் மினிமம் பட்ஜெட்டு. மேக்ஸிமம் 1.5 crores வரைக்கும் இருக்குது வீடு. அதாவது 1,50,00,000 வரைக்கும் வீடுகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது வீடு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தமைக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.